கணவன் மனைவிக்குள்ள, அதாவது அந்த குழந்தையோட அப்பா அம்மாக்குள்ள, வீட்டில் இருக்கிற மற்ற பெரியவங்க தாத்தா பாட்டிக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நம்ம வீட்டில் வந்து இதுதான், இப்படி தான் நம்ம நடந்துப்போம், இப்படி நம்ம பண்ண மாட்டோம். அதில் நீங்கள் ஒரு கருத்து ஒத்து போகாமல் இருந்தால் குழந்தைக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அது எப்பவுமே நெகட்டிவானது தான் ஈஸியாக பிடிச்சிப்பாங்க குழந்தைங்க. அப்படி தான். அதனால் நீங்கள் ஒரு மனசில் நம்ம வீட்டில் இப்படி டிசிப்ளின் அப்படின்னு கொண்டு வந்துட்டிங்கன்னா, குழந்தை எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை சொல்லி வளர்த்து கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி நாம் நடந்து கொண்டோமானால் நம்மை பார்த்து தான் குழந்தை வளருது. நம்ம பார்த்து அது ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கும். இப்போ சின்ன விஷயங்கள், இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசுக்கு இருந்தாலே போகிறோம், நீங்கள் இந்த ட்ரைனிங் எல்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி குழந்தைங்க ஒரு பிளேட்டை தூக்குனா கூட தூக்க முடியாமல் கீழே போட்டுடலாம். அதனால் ஒரு 5 வயசுன்னு வச்சுங்க. எப்போ அந்த 3 வயசு ஆகும்போதே குழந்தைங்க, 3 வயசு இல்லை 2 வயசு ஆனாலும் இன்றைக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரம் குழந்தைங்க நம்மளை கவனிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதை நம்ம மறக்கவே கூடாது. பிறந்ததுலேருந்து பார்த்தாலும் அவங்க புரிந்து கொண்டு நம்மளை மாதிரியே இமிட்டேட் பண்ணணும்னு நினைக்கிற வயதுங்கிறது அந்த 1.5 வயசு 2 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அப்போலேருந்தே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் அந்த குழந்தைய சிலது பண்ண வைக்கணும்னா மேபி ஒரு 4-5 வயசுலேருந்து. முக்கியமாக சின்ன விஷயங்கள், இப்போ டாய்லெட் போய் எப்படி யூஸ் பண்ணணும், டாய்லெட் ட்ரைனிங் அப்படிங்கிறது அதை நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. அதை கரெக்டானபடி சொல்லி கொடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணணுமா வேண்டாமா, உங்களுடைய வீட்டில் எப்படி பழக்கமோ அதை சொல்லி கொடுங்க. அண்ட் அந்த மாதிரி டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வந்தால் சோப் போட்டு கையை கழுவணும் அப்படிங்கிறது நீங்கள் வழக்கமாக குழந்தை முன்னாடி நீங்கள் பண்ணி அதுக்கும் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வளர்ந்து பெருசாக ஆகும்போது கூட அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி 10 வயசு ஆனப்புறம் புதுசாக கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம்.